வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் கணவாய் மீன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட் நாம் கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இதை இப்படி உருவி எடுக்கணும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய குடலும் சேர்ந்து வரும். இதில் அந்த கிளாஸும் வெளியே வந்துட்டு பாருங்கள். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதான் மை. இந்த மை கலைஞ்சிடாமல் இதை எடுத்துடணும். பாருங்கள், உள்ள ஒரு மீன் இருந்திருக்கு, அதை எடுத்துக்கலாம். இனி மேலே இருக்கக்கூடிய தோலை நாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். இனி இந்த தலையை எடுத்துக்கலாம். இதில் இந்த குடலை உருவி எடுத்துட்டு அடுத்தது இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கண்ணையும் உருவி எடுத்துடணும். இந்த பாருங்க, நீங்கள் இங்கே பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வரும். அப்போது இந்த கண்ணை அப்படியே உருவி எடுத்துடலாம். பார்த்தீங்களா? ஏன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம க்ளீன் பண்ணதை இனி நாம் கட் பண்ண போகிறோம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தலையும் இதெல்லாம் அதில் உள்ள சதை பகுதியுமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இனி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம தலைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன வால் மாதிரி நீண்டிருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். சதை பகுதி இந்த மாதிரி ஸ்கொயரோ ரெக்டாங்குலர் சைஸ்லையோ உங்கள் சைஸுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் பட்டை எடுத்திருக்கோம், சோம்பு எடுத்திருக்கோம், அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கோம், கிராம்பு, ஸ்டார் எல்லாம் எடுத்திருக்கோம். இதில் சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் இருக்குது, சின்ன சைஸ் பச்சை மிளகாய். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கணும். அடுத்து இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கியாச்சு. இனி இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நாம் இனி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கணவாயை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, ஆனால் சைட்லலாம் தண்ணி ஊறிக்கு பார்த்தீங்களா. இதை நாம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது வெந்திருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சு வந்துன்னா இது வெந்தாச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நம்ம வேக வச்சோம்னாலும் அது பிஞ்சிரும். ரொம்ப அந்த மாதிரி வேண்டாம். நம்ம பிச்சு பார்க்கும்போது லைட்டாக வெந்திருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணால் போதும். இப்போ இது வெந்தாச்சு. இதில் நாம் இனி மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறது. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலாலையும் நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இனி இந்த தண்ணி வற்றி வரணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது நாம் ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால இதில் நாம் தேங்காய் ஆட் பண்ணல. கிரேவி மாதிரி பண்ணணும், இல்லை கூட்டு மாதிரி பண்ணணும்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இது நம்ம ஆற விடும்போது இன்னும் நல்லா கட்டி ஆயிரும். உங்களுக்கு இந்த பக்குவம் போதும்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நம்ம கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல கமகம நல்ல வாசம் வீசுது. இப்போ இது ரெடியாகியாச்சு. சைட்லலாம் ஆயில் விடுற அளவுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கணவாய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.